بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புகாரி ஹதீஸின் தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். அதில் முதல் அத்தியாயத்தை முடித்துவிட்டு, அதாவது 7 ஹதீஸுகளை கொண்ட முதல் அத்தியாயத்தை முடித்துவிட்டு இரண்டாவது அத்தியாயத்தை நம்ம பார்த்து வர்றோம். இரண்டாவது அத்தியாயங்கிறது ஈமான்கிற அத்தியாயம். அதில் முதலாவது பாடத்தை நம்ம ஒரு 2 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதில் என்ன செய்கிறாருன்னா, புகாரி இமாம் வந்து இந்த பாடத்தில் எந்த ஒரு ஹதீஸையும் கொண்டு வரல. இந்த பாடத்தில் ஆயத்துகளாக தான் கொண்டு வர்றார். எதுக்கு ஆயத்து கொண்டு வர்றாருன்னா, ஈமான் என்பது கூடும் குறையும் என்ற ஒரு கான்செப்டை சொல்லிவிட்டு அது கூட குறையாகக்கூடியதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுறாரு. அதில் கஹ்புடைய 13வது வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து மரியம் சூராவில் ஒரு வசனத்தை போடுறார். ஓ யஸீதுல்லாஹு, அல்லாஹ் வந்து அதிகமாக்குவான். ஜாதங்கிற சொல்லு வந்து லாசிம்ங்கிற அர்த்தத்துலேயும் வரும், முத்தஅத்திங்கிற அர்த்தத்துலேயும் வரும். அது அதிகமாகுங்கிற அர்த்தத்துலேயும் வரும், அதிகமாக்கும் என்பதற்கு ரெண்டுமே ஜாதங்கிறது வரும். அப்போ மஃபூல் போட்டாங்கன்னா அதிகமாக்குறது, மஃபூல் போடலைன்னு சொன்னால் அதிகமாகுதல்னு அர்த்தம் வந்துடும். இந்த யஸீதுக்கு வந்து அல்லாண்டு ஃபாயிலு அல்லதீனங்கிறது மஃபூல் வந்திருக்கிறதுனால இந்த யஸீதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால் அதிகமாக்குவான். ஓ யஸீது, அதிகமாக்குவான். அல்லாஹு, அல்லாஹ் அதிகமாக்குவான். யாருக்கு அதிகமாக்குவான்? மஃபூலு. அல்லதீன இஹ்ததவ், அல்லதி நஹ்ததவ், யார் நேர்வழி பெற்றார்களோ அவர்களுக்கு அதிகமாக்குவான். எதை அதிகமாக்குவான்? ஹுதன், நேர்வழியை அதிகமாக்குவான். ரெண்டாவது மஃபூல். அதாவது ஒரு ஃபேலுக்கு வந்து ஃபாயில் வந்து ஒன்று தான் வரும், மஃபூல் வந்து நிறைய வரலாம். இதில் 2 மஃபூல் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? எதை அதிகமாக்குவான், யாருக்கு அதிகமாக்குவான்? எதை அதிகமாக்குவான்? ஹுதன், நேர்வழியை அதிகமாக்குவான். யாருக்கு அதிகமாக்குவான்? அல்லதி நஹ்ததவ், நேர்வழி பெற்றார்கள் அவர்களுக்கு. அவர்களுக்கு என்று வருவதும் மஃபூலு தான். அதனை இதனை ஐ போட்டு வரும்ல, அதுவும் மஃபூலு தான். அப்போ யஸீதுல்லாஹு, அல்லாஹ் அதிகமாக்குவான். அல்லதி நஹ்ததவ், நேர்வழி பெற்றவர்களுக்கு அதிகமாக்குவான். ஹுதன், நேர்வழியை. அப்படின்னு இந்த வசனத்தை அவர் எதுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு கேட்டால், நேர்வழின்னு ஒரு வழி தானே, அது அதிகமாக்குவான்டா என்ன அர்த்தம்? அப்போ சில பேர் வந்து நல்ல நேர்வழி அடைவார்கள், சிலவர் கம்மியாக தான் அடைவார்கள். இப்போ நேர்வழி அடைதல் என்பது வந்து மார்க் இருக்கிறதுக்கு, நேர்வழி அடைதல் என்பது 100 மார்க்கு, 80 மார்க்கு, 90 மார்க்கு, 60 மார்க்குன்னு இருக்க போய் தான் கூடும்னு வருது. அப்போ நேர்வழி பெற்றவர்களுக்கு நேர்வழியை எல்லாம் அதிகமாக்குவான். அப்போ முதல் நேர்வழி நீங்கள் பெற்றுட்டீங்க, அது ஒரு 50 மார்க்குன்னு வச்சுக்கிடலாம். அதிகமாக்குனா 60, இன்னும் அதிகமாக்குனா 70, இன்னும் அதிகமாக்குனா 80. இப்படி மார்க்கு மாதிரி நேர்வழி ஈமான் என்பதெல்லாம் கூடிக்கிட்டே போகும், குறையவும் செய்யும். அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டிடுறார். அதே மாதிரி வந்து முஹம்மதுங்கிற அத்தியாயத்தில் 17வது சூறாவில் வல்லதி நஹ்ததவ், யார் நேர்வழி பெற்றார்களோ, ஜாதஹும், ஃபாயில் வந்து அல்லாஹ், ஜாதஹும், அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக்குவான். ஹுதன், நேர்வழி அதிகமாக்குவான். முன்னாடி அல்லாஹ் பற்றி பேசிட்டு வர்றதுனால இந்த ஃபாயில் வந்து இங்கே சொல்லப்பட லமீராக இருக்குது. வல்லதி நஹ்ததவ், யார் நேர்வழி பெற்றார்களோ, ஜாதஹும், அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக்குவான். ஹுதன், நேர்வழியை. ஜாதஹும் என்பது ஒரு மஃபூலு, ஹுதன் என்பது இன்னொரு மஃபூலு. அப்போ அவர்களுக்கு நேர்வழி அதிகமாக்குவான். ஆத்தாகும், அவர்களுக்கு வழங்குவான், கொடுப்பான். தக்குவாகும், அவங்களுக்கு உரிய தக்குவாவை, இறை எச்சத்தை கொடுப்பான். நேர்வழி பெற்றவர்களுக்கு தக்குவாவையும் கொடுப்பான். நேர்வழி தான் பெற்றுட்டாங்கல்ல, அதோடு நிப்பாட்ட மாட்டான். இன்னும் கொஞ்சம் வாங்கிக்க, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கண்டு நேர்வழியை ஜாஸ்தியாக்குவான். ஜாதகும். அப்போ நேர்வழி என்பது, ஈமான் என்பது, இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியாக எல்லாருக்கும் இருக்காது, கூடும் குறையும் என்று அவர் தலைப்பு போட்டார்ல, அதுக்கு நல்ல ஆதாரங்களை கரெக்டாக பொருத்தமான வசனங்களை கொண்டாந்து போடுறார். ஓ கவுலுஹு, மேலும் அவனுடைய சொல், அல்லாவுடைய சொல். அது என்ன சொல்லு? முத்தசீர்ங்கிற சூறாவில்
எஸ்தாத் அல்லதீன ஆமனு ஈமானா எஸ்தாதங்கிறது சொல்லியாச்சு. இந்த இஸ்தாதன்னு வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து இஃப்தால வசனம், இது தே தான். எஸ்தாதன்னு இஃப்தால உள்ள தே வரும்ல, அந்த தே வந்து இந்த தால் உள்ள சொல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் தாளாக மாறி ஜாதன்னு தால் இருக்குல்ல, லாஸ்ட்டில் வந்து தால் இருக்குமையானால் அதை இஃப்தால வாக்கும் பொழுது இஃப்தாலன்னு ஒரு தே சேர்க்குறோம்ல, அதுக்கு பதிலாக தாளையை என்ன செய்யணும், தாளாக மாற்றிக்கணும். அப்போ ஜாத இஸ்தாதன்னு சொல்லாமல், தாதன்னு தே போட்டு சொல்லாமல் இஸ்தாத. ஏன்னடா தாதங்கிறது அந்த கடினமான எழுத்துலேருந்து தாளுக்கு போகிறது அவங்களுக்கு உச்சரிக்க கஷ்டமாக இருக்குதான், அதனால் தாள் மாதிரி ஆக்கி விட்ருங்க அதையும். அதனால் எஸ்தாதன்னு வந்திருக்கு. சரியா? அப்போ எஸ்தாதன்னா இது அத்துவ செய்யப்பட்டிருக்கு ஒரு நசப்புடைய ஃபேல்ல, அதனால் இப்போ எஸ்தாது தான் வரணும். எஸ்தாத என்று எதுக்கு வருதுன்னு கேட்டால், இதுக்கு முந்தின வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நசப்பு செய்யப்பட்ட ஒரு ஃபேல் இருக்கும், அதோடு சேர்த்து அத்துப்பு செஞ்சு எஸ்தாத அதிகமாக்குவதற்காக, அல்லதீன ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஈமானை அதிகமாக்குவதற்காக அப்படின்னு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். அப்போ இதை கொண்டாந்து அவர் என்ன செய்கிறாரு, புகாரி ஆதாரமாக காட்டுறாரு. எதுக்கு ஆதாரம்? ஈமான் கூடும். ஈமான்ங்கிறது புதுசாக இஸ்லாத்தில் வந்தவனுக்கு கொஞ்சம் இருக்கும், காலப்போக்கில் ஒவ்வொரு நம்பிக்கையாக கூடும். முதல்ல ஆகிரத்து நம்பிக்கை லேசாக வராது, அப்புறம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு வந்து நம்பிக்கை அதிகரிச்சுட்டே போயிடும். ஈமான்ங்கிறது வந்து அது கூடி குறையக்கூடியதுங்கிறத 31வது முத்தசீர் சூறாவில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து கவுலுஹு இன்னும் அல்லாஹ்வுடைய சொல்லு என்ன சொல்லுன்னு கேட்டால், இது வந்து காஃபியர்கள் சொல்ல எடுத்து காட்டுறான். அது ஆதாரம் கிடையாது, அதிலே அல்லாஹ்வுடைய சொல்லும் கலந்துருக்குது, அதுதான் ஆதாரம். அப்போ இது காஃபிர் சொல்லு. ஐயுக்கும் ஜாதத்துஹு ஹாதிஹி ஈமானா, ஐயுக்கும் யாருக்கு, ஜாதத்துஹு ஹாதிஹி இது இந்த குரான் அதிகமாக்கி இருக்கிறது, ஈமானம் யாருக்கு அதிகமாக இருக்குது என்று கேட்கிறார்கள். அவங்க கேட்ட சொல்லு. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான், ஃபமல்லதீன ஆமனும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு இப்போ ஜாதத்துக்கும் ஈமானா, அவர்களுக்கு இது ஈமானை அதிகரிக்கும். இவங்களுடைய அந்த இஸ்லாத்தினுடைய போதனை வந்து யாருக்கு ஈமானை அதிகரிக்கும்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்னா, ஃபமல்லதீன ஆமனும் நம்பிக்கை கொண்டார்களே அவர்களுக்கு வஸாதத்துஹும் அவர்களுக்கு அதிகமாக்கும், அந்த போதனை அதிகமாக்கும், ஈமானை அதிகமாக்கும். இப்போ ஈமான்கிறது வந்து ஒரு வசனம் இறங்கணுன்னா முதல்ல 5 வசனம் இறங்கி இருக்கும்போது கொஞ்சம் ஈமானாக இருக்கும். ஒரு சூறா இறங்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈமான் அதிகரிக்கும். இன்னும் கொஞ்சம் சூறா இறங்கி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லப்பட்டவுடனே இன்னும் கொஞ்சம் ஈமான் அதிகரிக்கும். இப்போ ஈமான்கிறது அதிகரிக்கும் குறையும். இந்த தலைப்புக்கு தான் அவ்வளோ விஷயமும் இந்த டாப்பிக்கு பொருத்தமாக கொண்டு வந்து போட்டிருக்கிறார். இது தௌபாவில் 124. கவுலுஹு மேலும் அல்லாஹ்வுடைய சொல்லு, ஜல்ல திக்ருஹு அல்லான்னு சொல்லிட்டோம்னா அவனை வர்ணிக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை போடுவாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு அவனுடைய கண்ணியம் உயர்ந்து விட்டது, அல்லாஹு தஆலா அல்லாஹ் உயர்ந்து விட்டான். அது மாதிரி வந்து ஜல்ல சனாவுஹு அவனுடைய புகழ் உயர்ந்து விட்டது, ஜல்ல திக்ருஹு திக்ருனால் அவனை அவனை நினைவு கூறுதல் உயர்ந்து விட்டதுன்னு அல்லான்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் இப்படி ஒரு சிவத்தை சேர்த்துக்கிடுவாங்க. கவுலுஹு மட்டும்தான் நமக்கு தேவை. கவுலுஹு மேலும் அவனுடைய சொல் அல்லாஹ் பற்றி பேசுனதுனால ஜல்ல திக்ருஹு அவனுடைய திக்ர் உயர்ந்து விட்டது, அல்லாஹ்வை பற்றிய கூற்று வந்து மேலோங்கி விட்டதுன்னு அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறது புகழுக்காக வேண்டி. இந்த சொல் என்ன செய்கிறது, ஃபஹ்ஷவுஹும் அவர்களுக்கு நீங்கள் பயப்படுங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க என்று கேட்டால், உங்களுக்கு எதிராக உலகமெல்லாம் திரண்டுருச்சு, நீங்கள் தைரியமாக இருக்காதீங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு அஞ்சு கொள்ளுங்கள்னு எதிரிகளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று சில பேர் வந்து முஸ்லீம்களை கெடுக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க ஃபஹ்ஷவுஹும். இது ஆலை இம்ரானை நீங்கள் முழுசாக படித்து இந்த 173 வசனத்தை முழுசாக படித்தீங்கன்னா சம்பவம் ஃபுல்லாக வழங்கும். நமக்கு இந்த தேவையானது மட்டும் வச்சுக்கிறோம். ஃபஹ்ஷவுஹும் எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சுங்கள். யாருக்கு? முஸ்லீம்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லதீன காலலஹும் நாசு மக்கள்லாம் வந்து மக்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இன்னன்னாச கஜ்ஜமௌ லக்கும் மக்கள்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், ஃபஹ்ஷவுஹும்
அவங்களுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்று முஸ்லீம்களை வந்து மிரட்டுறாங்க. அதில் ஃபஹ்ஷவ்ஹும்னு போட்டால் உங்களுக்கு வழங்காது, அங்கேருந்து வரணும் விளங்குதா. அல்லதீன காலலஹுமுன் நாசு, மக்கள் எல்லாம் ஒரு முஸ்லீம்கிட்ட வந்து சொல்லுகிறார்கள், இன்னன் நாச கது ஜமாஉலகும், மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், ஃபஹ்ஷவ்ஹும், அந்த மக்களுக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொன்ன உடனே ஃபஸாதஹும் ஈமானா, அல்லாஹ் அவங்களுக்கு ஈமானை அதிகமாக்கணும். பயத்தை உண்டாக்குறதுக்கு பதிலாக அவங்களுக்கு பயந்துக்கன்னு சொன்னாங்கல்ல, என்னட்டு அவங்களுக்கு பயப்படுறோம், அல்லாஹ்வுக்கு தானே பயப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஃபஸாதஹும் ஈமானன், அவங்களுக்கு அது ஈமானை அதிகரித்ததுன்னு வருது. அப்போ ஈமான் கூடுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் 373 173 காட்டுறாரு. இப்போ கவுலுஹு தாலா, கவுலுஹுண்டு அல்லாவுடைய சொல்லு, அல்லான்னு சொன்னதுக்காக வேண்டி தாலா அவன் உயர்ந்து விட்டான் அப்படி சேர்த்துக்கிறது. அப்போது கவுலுஹு தாலா அல்லாவுடைய இன்னொரு சொல்லு என்ன சொல்லுதுன்னா, ஒமா ஜாதகும், இந்த குரானுடைய போதனை ஃபாயிலு அவர்களுக்கு அதிகரிக்கவில்லை, ஒமா ஜாத ஹும், அவர்களுக்கு அதிகரிக்கவில்லை, இந்த இஸ்லாம் இந்த போதனை அதிகரிக்கவில்லை, இல்லா ஈமானன், ஈமானை தவிர, ஈமானை தவிர வேறு எதுவும் அதிகரிக்கவில்லை, ஓ தஸ்லீமன், கட்டுப்படுதலை தவிர, ஈமானையும் கட்டுப்படுதலையும் தவிர அவர்களுக்கு வேறு எதையும் அதிகரிக்கவில்லை. இந்த இஸ்லாத்தினுடைய அறிவுரைகள் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வெறுப்புலாம் வராது, முஸ்லீம்களுக்கு ஈமான் அதிகரிக்கும், கட்டுப்பாடு அதிகரிக்கும். அப்படி நல்லா சொல்கிறான். மா ஜாதகும், அவர்களுக்கு அதிகரிக்கவில்லை, இல்லா ஈமானும் தஸ்லீமா, ஈமானையும் ஈமான்னா மனசால் நம்புறது, தஸ்லீம் என்று சொன்னால் செயலால் கட்டுப்பட்டு நடக்கிறது. அப்போ ஈமானையும் தஸ்லீமையும் தவிர வேறு எதையும் அதிகமாக்கவில்லை. அப்போ ஈமான் அதிகமாகும், ஈமான் என்பது என்ன செய்யும், அதிகமாகும்னு காட்டுது. அஹ்ஸாபில் 22வது வசனம். இதெல்லாம் எதுக்கு போடுறாருன்னு கேட்டால், தலைப்பில் ஒரு கருத்தை சொல்லிட்டார். ஈமான் என்பது கவுலுன் ஃபேலுன், சொல்லும் செயலுமாகும், யஸீது வ யன்குசு, அது கூடும் குறையும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை போட்டுட்டு அதுக்கு ஆதாரங்கள் தான் விழுவும். இப்போ பேசின அப்புறம் என்னது, கூடும் என்பதற்கு ஆதாரம் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த தலைப்பில் ஹதீஸே வராது, இந்த மாதிரி குர்ஆன் ஆயத்து, இந்த மாதிரி அவர் சொன்னது இவர் சொன்னது நிறைய போட்டுக்கிட்டு இருப்பார். ஈமான்ங்கிறது இருக்கு இல்லையா, ஈமான்னு சொன்னால் அந்த மனசில் அல்லாஹ்வை நம்புறது, வானவர்கள் நம்புறது, சொர்க்க நரகத்தை நம்புறது, தூதர்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, விதியை நம்புறது, இது தான் ஈமான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுவும் ஈமான் தான். இது இல்லாமல் ஈமானில் இன்னும் விஷயங்கள் இருக்குங்கிறார். என்ன சொல்கிறாரு, ஒல் ஹுப்பு ஃபில்லாஹி, அல்லாவுக்காக அல்லாஹ் விஷயத்திலே நேசிப்பதும், ஒல் புகுது ஃபில்லாஹி, அல்லாஹ் விஷயத்திலே ஒன்றை வெறுப்பதும், மினல் ஈமான், அதுவும் ஈமானை சேர்ந்தது தான். ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திகின்றது பேசிக்கான ஈமான். அந்த பேசிக்கான ஈமான் இல்லாமல் 72 கிளை இருக்குல்ல, அதில் ஒரு வகை என்னன்னு கேட்டால், ஒன்றை நேசிக்கிறோம், அல்லாவுக்கான நேசிக்கிறோம், ஒன்றை வெறுக்கிறோம், அல்லாவுக்கான வெறுத்துடுறோம். இது எதில் சேரும், ஈமானில் சேரும். ஒல் ஹுப்பு ஃபில்லாஹி, அல்லாஹ் விஷயத்திலே ஒன்றை நேசிப்பதும், ஒல் புகுது ஃபில்லாஹி, அல்லாஹ் விஷயத்திலே ஒன்றை வெறுப்பதும், மினல் ஈமான், ஈமானில் உள்ளது. இதுவும் ஈமான் தான். இது மாதிரி ஈமான்டா ஒரு அல்லாஹ்வை நம்புறது மட்டும் ஈமான் கிடையாது. அல்லாவுக்காக ஒன்றை விரும்புகிறது, அல்லாவுக்காக ஒன்றை வெறுக்கிறது, இதுவும் ஈமானை சேர்ந்ததுங்கிறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரத்துக்கு இல்லாத விஷயங்கள்லாம் கொண்டாந்து போடுறார். என்ன போடுறாரு, ஓ கதப உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் கடிதம் எழுதினார். கத்தபண்டா எழுதினார். உமர் இப்னு அப்துல் அசீஸ்னா அவர் 12வது மன்னராக இருந்தவர் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு. அந்த வரிசையாக வருவாங்கள்ல, அபூபக்கர் உமர் 4 பேருக்கு அப்புறம் ஒரு 8 பேர் வருவாங்க. அதில் இந்த 12வதுன்னு நினைக்கிறேன், 12வது வந்த மன்னர் பேர் என்னது, உமர் இப்னு அப்துல் அசீஸ். அந்த இருந்தவர்கள் 4 கலீஃபாக்களுக்கு அப்புறம் வந்தவங்களில் இவர் தான் கொஞ்சம் நல்ல ஆள். இந்த 4 கலீஃபாக்கு அப்புறம் வந்த யாருமே உருப்படி கிடையாது. 4 கலீஃபாக்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலிங்கிறோம்ல, அவங்களுக்கு பிறகு வந்த ஆட்கள்னால் உருப்படியான ஆட்களாக வரல, ரொம்ப ஒரு தரங்கட்டவங்களாக தான் ஆட்சியில் இருந்தாங்க. அதோட கம்பேர் பண்ணி பார்க்கையில் இவர் கொஞ்சம் நல்ல ஆள். இருக்கிற அந்த மன்னர்கள்லையே அவங்க செஞ்ச தவறுகள்லாம் திருத்தினார், சரி பண்ணார், ஒழுங்காக நடக்கணும் என்று நல்ல எண்ணத்தில் ஆட்சி பண்ணியவர், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அவர் சொன்னதை ஒரு ஆதாரமாக காட்டுறார். ஒரு நல்ல அடியார்னு இருக்கிறதுனால போடுறார் போல இருக்கு. ஓ கதப உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் எழுதினார்கள். இலா அதீப்னு அதி என்பவருக்கு எழுதுகிறார்கள். அவர் ஒரு கீழே உள்ள அதிகாரியாக இருப்பார்.
அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, ஏன்ப்பா ஆட்சி பண்ணுறாங்க இதெல்லாம் கவனித்து இதன்படி நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இலா அதீபுன்னு அதீபுன்னு வாப்பா பேரும் இவர் பேரும் அப்போ அதீபுன்னு என்பவருக்கு என்ன செஞ்சாங்க, கடிதம் எழுதுனாங்க. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாங்கன்னு கேட்டால், இன்னலில் ஈமானி, ஈமானுக்கு ஃபராயில கடமைகள் உள்ளன. ஈமான்னு சொன்னால் அது பல விஷயங்கள் உள்ளதுன்னு சொல்கிறார். என்ன இருக்குதான், லில் ஈமானி, ஈமானுக்கு இருக்கிறது ஃபராயில. ஃபர்லு என்பதுடைய ஜம்மு ஃபராயில். ஃபர்லுனா கடமை, ஃபராயில் என்றால் கடமைகள். ஃபர்லுனா பங்குன்ற அர்த்தம் இருக்குது, ஃபராயில்னா பங்குகள். அந்த வாரிசுரிமை சட்டத்துக்கு பேரே ஃபராயில்னு சொல்லுவாங்க, பங்குகளை பிரிக்கிறதுனால. ஃபராயில் என்றால் கடமைகள்ன்ற அர்த்தம் இருக்கிறது, பங்குகள் பிரித்து கொடுக்குறோம்ல அந்த பங்குகளுங்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல கடமைகள். இன்னலில் ஈமானி, நிச்சயமாக ஈமானுக்கு இருக்கிறது. லில் ஈமானின்னு அப்படி தானே சொல்லுவாங்க, ஹபரை சொல்ல மாட்டாங்க, ஈமானுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஈமானுக்கு இருக்கிறது நம்ம வச்சுக்கிறணும் அரபி மொழியில். இன்னலில் ஈமானி, ஈமானுக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறது, இன்னும் வந்ததுனால ஃபராயில நசபு செய்யும்ல, ஃபராயில ஃபர்லுகள் உள்ளன. ஒ ஷராயிய சட்டத்திட்டங்களும் உள்ளன. ஒ ஹுதூதன் வரம்புகளும் உள்ளன. ஒ சுனனன் சுன்னத்துகளும் உள்ளன. ஈமான் என்பதற்கு கடமை இருக்கிறது, அதுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அதுக்கு ஒரு எல்லைகள் இருக்கிறது, அதுக்கு சுன்னத்துகள் இருக்கிறது. இப்படி பல வகை ஈமானுக்குள்ளே இருக்குது. அவர் கடிதத்தில் போடுறாரு. ஃபமன் இஸ்தக்கு மலகா, ஃபமன் இஸ்தக்கு மலகா சேர்த்து படித்தோம்னா ஃபமன் இஸ்தக்கு மலகா. இஸ்தக்கு மலை என்றால் முழுமையாக்குதல். கமாலுங்கிறோம்ல, கமலண்டா முழுமையாக்கினான். காமிலு கமால்லாம் பேர் வைக்கிறீங்கள, முழுமைன்ற அர்த்தம். இஸ்தக்கு மலை என்றால் முழுமையாக ஆக்கினான். ஹான்னு சொன்னால் அந்த வகைகளை மேலே சொன்ன 4 விஷயம் சொன்னார்ல, ஃபராயிலு ஷராயு ஹுதூது சொன்னு சொல்லி. இல்லை ஃபமன் இஸ்தக்கு மலஹா, இவற்றை யார் முழுமையாக்கி கொண்டானோ அவன் இஸ்தக்கு மலல் ஈமான், ஈமானை முழுமையாக்கிட்டான். இது எல்லாத்தையும் முழுமையாக்கினா தான் ஈமானை முழுமையாக்கினான். ஃபமன் இஸ்தக்கு மலஹா, யார் இதை முழுமையாக்கி கொண்டானோ இஸ்தக்கு மலல் ஈமான், ஈமானை முழுமையாக்கி கொண்டான். ஒமன் லம் எஸ்தக் மில்ஹா, யார் அதை முழுமையாக்கி கொள்ளவில்லையோ, எதை அந்த மேலே சொன்ன 4 விஷயங்களையும் ஃபராயிலு ஷராயு ஹுதூது சொன்னு சொன்னோம்ல, அதை முழுமையாக்கி கொள்ளவில்லையோ, லம் எஸ்தக் மிலில் ஈமான், அவன் ஈமானை என்ன செய்யலை முழுமையாக்கி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தில் எழுதுகிறார். மேலும் ஃபைன் ஆயிஷ், நான் வாழ்ந்தால், ஆஷை என்றால் வாழ்ந்தான், ஆஷன்னா என்னது வாழ்ந்தான். ஆயிஷான்லாம் சொல்கிறீங்கல்ல வாழ்பவர், ஆயிஷா என்றால் வாழக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆஷாவிலேருந்து வருங்காலம் எயிஷு, அதுக்கு தன்னிலை ஆயிஷுன்னு வரும். எயிஷுன்னா வாழ்வான், ஆயிஷு நான் வாழ்வேன் அப்படின்ட்டு வரும். அதில் இன் ஷர்த்து வந்துருச்சுன்னா ஐஷுன்னு வருமா, 2 சுக்குன்னு எடுத்துடணும். அப்போ ஃபைன் ஐஷ், நான் வாழ்ந்தால், எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் உயிரோடு இருந்தாங்கிறாரு. ஃபைன் ஐஷ், நான் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருந்தேனே ஆனால் ஃபசவு பையுனுஹாலக்கும், அதை உங்களுக்கு நான் விளக்குவேன். சாங்கிறது வருங்காலத்துக்காக உள்ளது. உபையுனுஹாலக்கும், உங்களுக்கு நான் அதை விளக்குவேன். ஹத்தா தாமலு பிஹா, அதை நீங்கள் செயல்படுத்துவதற்காக நான் விளக்குவேன், உங்களுக்கு விளக்குறேன். கடிதத்தில் எழுதுகிறார். இந்த மாதிரி 4 விஷயம் இருக்கிறது, அது ரொம்ப விவரமாக பேச வேண்டிய விஷயம். அல்ல எனக்கு உசுரை போட்டு வச்சுருந்தான்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு, பிறகு நான் விளக்குறேன். ஃபைன் ஐஷ், நான் வாழ்ந்தால், ஃபசவு பையுனுஹாலக்கும், உங்களுக்கு அதனை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஹத்தா தாமலு பிஹா, நீங்கள் அதை செயல்படுத்துவதற்காக. ஹத்தாவுக்கு பிறகு ஒரு அன் என்பது மறைஞ்சி இருக்கும், அதனால தாமலூனானது நூன் வரல. ஹத்தா தாமலு பிஹா, அதை நீங்கள் செயல்படுத்துவதற்காக உங்களுக்கு நான் விளக்குறேன். ஒயின் அமுத்து, நான் மூத்தாயிட்டேன்னு சொன்னால், உசுரோடு இருந்தால் விளக்குவேன். நான் மூத்தாவிட்டேன் என்று சொன்னால், வமா ஃபமா அன அலா சுஹபத்திஹிம் பி ஹரீஸ், நான் பேராசையுடையவன் இல்லை. ஹரீஸ்னால் பேராசை உடையவன். வமா அன பி ஹரீஸின், நான் பேராசை உள்ளவனாக இல்லை. அலா சுஹபத்திக்கும், உங்களுடைய தோழமையாக இருக்கணும் என்பதில் பேராசை கிடையாது. எப்போ வேணாலும் போயிட வேண்டியது தானே, உங்களுடைய நான் ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி நான் பேராசைக்காரன் கிடையாது. எப்போ வாழ்நாள் முடியுதோ அதுக்கு நான் ரெடியாக உள்ளவன் தாங்கிறார். அதுக்கு நான் தயாராக இருக்கேன், அந்த அர்த்தத்தை சொல்கிறார்.
ஒயின் அமுத் நான் மரணித்து விட்டால், அதுக்கும் ஜவாபுக்கும் சம்மந்தம் இல்லை. மரணித்து விட்டால் நான் விளக்க மாட்டேன் அப்படி சொல்லணும். நான் உசுரோடு இருந்தால் விளக்குவேன், மரணித்து விட்டால் நான் விளக்க முடியாது அந்த பதிலை சொல்லாமல் சம்மந்தமில்லாத சொல்கிறார். நம்ம மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கணும். ஒயின் அமுத்து நான் மரணித்து விட்டால் ஃபமா அன அலா சுகுபத்திக்கும் உங்களுடையே நான் இருப்பதற்கு, சுகுபத்துனா தோழமை, உங்களுடனே இருப்பதற்கு ஹரிசின் பேராசை உள்ளவன் கிடையாது. அல்லாஹ் எப்போ கூப்பிட்றானோ போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கடிதம் எழுதினாருங்கிறார். இதில் இது எழுதிட்டாரே. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன விவரம்னு கேட்டால், இது ஹதீஸை தொகுக்கிறார். ஹதீஸை தொகுக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை சொன்னாலும் அது ஓகே. குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக அதெல்லாம் ஓகே. இதில் இந்த கடிதத்தில் என்ன விஷயம் இருக்குது? ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்டார். விளக்க வேண்டியது விளக்க கூட இல்லை. அவர் இதை கொண்டாந்து போடுறாரு தேவையில்லாமல். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ஒரு கடிதம் எழுதினாராம். அந்த கடிதம் இவருக்கு கிடச்சிருச்சு. அதை கொண்டாந்து இதுக்கு இதில் கொண்டே போடணும்னா அவர் என்னத்தை தான் அதில் சொல்லிவிட்டார்? நமக்கே விளங்கலையா? அதுக்கு ஃபராயில்னார், என்ன ஃபராயில் என்ன? அதுக்கு ஷராயின்னார், அது என்ன ஷராய் என்ன? அதுக்கு ஹுதூதுன்றார், அது என்ன? அதுக்கு சுனனுன்றார், அது என்ன? அதுக்குரிய ஆதாரம் என்ன? ஒன்றுமே அவர் சொல்லலை. அப்போ ஒன்றுமே சொல்லாமல் ஒருத்தர் கடிதம் எழுதினார்னு கடிதம் கிடச்சுன்னு போட்டு விட்டார். இதில் இது இந்த ஹதீஸ் நூலுக்கு தேவையில்லை. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் என்பவர் ஒரு ஆட்சியில் உள்ள ஒருத்தர். ஆயிரக்கணக்கானவர் ஆயிரக்கான விஷயங்களை பேசியிருப்பாங்க. இவர் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லி பயனுள்ளதை சொல்லி இருந்து போட்டால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் ஒன்றுமே அவர் சொல்லலை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லலை? 4 விஷயம் இருக்குப்பா, நான் இப்போ சொல்ல மாட்டேப்பா, வாழ்நாள் இருந்தால் சொல்லுவேன், இல்லாட்டி போய் சேர்ந்துருவேன். இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இப்படி தான் சிந்திக்கிறோம்னா எந்த ஒரு நூலை எடுத்தாலும் இப்படி போயிடக்கூடாது. அதில் உள்ள நல்லது கெட்டது என்னன்னு சிந்திச்சு என்ன செய்யணும்? சரி, அவர் மனிதருங்கிற முறையில் அவர் நினச்சா எழுதிட்டார், அவ்வளோதானே தவிர இதில் ஒரு மார்க்க ரீதியாக உமர் இப்னு அப்துல் அஸீஸுடைய கருத்துக்கு மார்க்க ரீதியாக ஒரு முக்கியத்துவம் இல்லை. அவர் சொன்னார்ல 4 வகையாக இருக்குண்டு, அந்த 4 வகை எங்கேருந்து எடுத்தாருன்னு தெரியலை. அதை விளக்கவும் இல்லை, விளக்காமல் மூத்தாவும் போயிட்டார். மூத்தா போன ஆளுடைய கடிதத்தை வச்சுக்கிட்டு இதை கொண்டாந்து உமர் இப்னு அப்துல் அஸீஸ் எழுதினார்னு போட்டிருக்காரு. தகவலுக்கு வச்சுக்கிறங்க. ஓ கால இப்ராஹிம் சொன்னார்கள். இப்ராஹிம் என்றால் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் நம்ம இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்னு வச்சுக்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அல்லாஹ் அவருக்கு சலாம் அருள் புரிவானாக, பாதுகாப்பு கொடுப்பானாங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை எல்லா நபிமார்களுக்கும் சொல்லலாம். ஆனால் நம்ம எதுக்கு ஆக்கிட்டோம்? நபிமார்கள் பேரை கேட்டால் அலைஹி ஸலாத்து வஸலாம் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அதுலேயும் சலாத்து சலாம் தான் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுலையும் சல்லாமும் வருது, சல்லமும் வருது. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம்ங்கிறீங்க, அதுலேயும் அலைஹி அவர் மீது அஸ்ஸலாத்து உண்டாகட்டும் சலாம் உண்டாகட்டும்னு வருது. இது வினை சொல்லாக இருக்கிறது, அது பெயர் சொல்லாக இருக்கிறது. சல்லா சல்லம்ன்ட்டு இது வினை சொல்லாக இருக்கிறது. அலைஹி ஸலாத்து வஸலாம் என்று பெயர் சொல்லாக இருக்கிறது. கருத்து எல்லாம் ஒன்று தான். அதனால் கால முஹம்மதுன் அலைஹி ஸலாம்னு நம்ம சொல்லலாம். ரசூல்லா பற்றி பேசும்போது கால ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம்னு சொல்லலாமன்னா சொல்லலாம். அவங்களுக்கு சலவாத்து சொல்லணும் என்பது தான் நமக்கு கட்டளையே தவிர அந்த சலவாத்துடைய வாசகம் எல்லா நபிமார்களுக்கும் உள்ள மாதிரியும் சொல்லலாம், இதையும் சொல்லிக்கலாம். இவர் என்ன செய்கிறாருன்னா அதை கற்றுத்தரதுக்காக வேண்டி இப்ராஹிம்னு போட்டு வழக்கமாக அலைஹிஸ்ஸலாம் போடுவோம்ல, அதை தூக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு போடுற மாதிரி போட்டார். தப்பு ஒன்றும் கிடையாது, அப்படியும் போடலாம். இப்போ கால இப்ராஹிமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபியைத்தான் சொல்கிறோன்னு விளங்கிறோம்ல, வேறு இப்ராஹிம் இல்லை. லட்சம் இப்ராஹிம் இருப்பாங்கல்ல, நம்ம எந்த இப்ராஹிமை சொல்கிறேன்? இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா இப்ராஹிம் நபி ஹலீலுல்லாஹ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு வந்துடும். அப்போ கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, என்னுடைய கல்பு அமைதி பெறுவதற்காக அப்படின்னு சொன்னார்னு போட்டிருக்கார். இது ஒரு சம்பவம். இது என்ன சம்பவம்? இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரப்பி குர்ஆனில் உள்ளது, ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, இறந்தவர்களை எப்படி உயிராக்குவாய் என்பது எனக்கு காட்டு. இறந்தவரை உயிராக்குவான்னு நீ சொல்லியிருக்கிறேன், நம்புகிறேன். எப்படி இறந்தது எப்படி உயிராகும்னு எனக்கு செயல்முறை விளக்கம் கேட்குறார். அவர் செய்முறை விளக்கம் கேட்குறார். அப்போ ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, மௌத்தானவங்களை எப்படி நீ ஹயாத்தாக்குவாய் அவர் கேட்குறார். அப்போ அல்லாஹ் திருப்பி கேட்குறான், கால அலம் தூமின், நீ நம்பலையா? அப்போ உன நம்பவில்லையான்னு கேட்குறார். அல்லாஹ் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நம்புகிறேன், உலாக்கின் இல்லை எத்துமைன்ன கல்வி, என்னுடைய மன அமைதிக்காக கேட்குறேன். மனசுக்கு நிம்மதியாக போயிரும்ல,
இப்படி தான் ஹயாத்தாக்குறான்னு சொன்னால் ஒரு ஒரு மனுஷன் பிரெட் ஆயிரும்ல, தெளிவாயிரும்ல, அதுக்காக கேட்குறேன்னு இப்ராஹிம் நபி சொன்னாங்க. அந்த இப்ராஹிம் நபி சொன்னதை கொண்டா எதுக்கு போடுறாருன்னா, இப்ராஹிம் நபி ஒரு நபி, நபியுடைய கூற்றுக்களில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றணும், அவர் வழியில் செல்லணும் என்று சொன்னால் இந்த இந்த போதனை இஸ்லாமிய போதனையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். என்னென்னு கேட்டால் கல்புல வந்து அமைதி வரும், கல்புல அமைதி வருவதற்காக என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ கல்புல இதுவும் ஈமான் கூடும் குறைங்கிறதுக்கு தான் ஆதாரம். அதாவது ஏற்கனவே அல்லாஹ் வந்து இறந்தவரில் உயிராக்கணும்னு அவருக்கு தெரியும். இப்போ செஞ்சு காட்டிட்டா இத்மினான் ஏற்பட்டுரும், கல்புல நிம்மதி ஏற்பட்டு அதான் ஈமான் கூடுறது. ஈமான் எப்படி கூடுது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் வந்து பறவையை உயிராய் காட்டினான்ல, 4 பறவை எப்படின்லாம் சொல்லுவான்ல, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஈமான் கொண்டிருந்தாரா இல்லையா? ஈமான் கொண்டிருந்தார். அல்லாஹ் இறந்தவர்களை உயிராக்குவான், இந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதே நேரத்தில் செஞ்சு காட்டித்தான்ல, அதுக்கு பிறகு அதே அளவாக இருக்கும் அந்த நம்பிக்கை. அப்படி அதாவது இருக்குமா, கூடி போயிருக்குமா? கூடி தெளிவாகித்தானே இருக்கேன். அப்போ ஈமான் கூடும் என்பதற்கு எதை ஆதாரமாக காட்டுறாருன்னா, இப்ராஹிம் நபி பேசின பேச்சை காட்டுறாரு. எதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பறவையை உயிராக்கி இறந்தவர்களை உயிராக்குவது எப்படின்னு நான் ஏன் கேட்டேன்னு சொன்னால், இல்லை எத்துமையின்ன கல்வி நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது, இந்த கல்பு நிம்மதி அடையணும்னா கல்புல சின்ன ஒரு சலனம் கூட இல்லாமல் நம்பணும், 100% நம்பணும், 100% நம்பிக்கைக்குன்னு தான் அவர் சொல்கிறார். அப்போ நம்பிக்கை என்பது வந்து இந்த சம்பவத்தை செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கை வந்து இத்துமினான், அதாவது நிம்மதி கம்மியான ஒரு நம்பிக்கை. இதை செஞ்சு காட்டின பிறகு என்ன ஏற்பட்டுறேன், கல்பு இத்துமினான் ஆயிரும். அல்லாஹ் சொன்னால் கரெக்டாக உயிரை தாக்குவோம், நம்ம தான் பார்த்தோமே, உயிராக்குறது அல்லாஹ் செஞ்சு காட்டினானே அப்படின்னு வருமா. அதுக்காக இப்ராஹிம் நபி சொன்னதை கொண்டாந்து பொருத்தமாக, அதனால் கரெக்டாக தான் சிந்திக்கிறார், கரெக்டாக கொண்டாந்து போடுறார். ஒகால முஆதிபுன் ஜபல், முஆதிபுன் ஜபல் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களில் இவர் பெரிய ஸ்காலர். ஆனால் இவருடைய ஸ்காலர் வந்து சரியாக வந்து மக்களுக்கு போகலை. பெரிய அறிஞர்களில் முஆதிபுன் ஜபல் வந்து ஒரு பெரிய, அவர் ஜபல் தான், மலை மாதிரி ஒரு பெரிய பேர் அறிஞர். அவர் தான் பல நாடுகளுக்கு அனுப்பும் போதெல்லாம் கவர்னர்கள் தனியாக அனுப்புனாலும் மார்க்க விளக்கத்துக்கு இவரையும் சேர்த்து அனுப்புவாங்க. நீ கவர்னர் நீம்பார், முஆதிபுன் ஜபல் வந்து மக்களுக்கு விளக்குவார்னு சொல்லி தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இவர் கவர்னர் அனுப்பும்போது இவரை சேர்த்து ஒரு ஆள் அனுப்புவாங்க. கவர்னராகவும் அனுப்பியிருக்கிறாங்க. பல கவர்னர்களை அனுப்பும்போது கூட நீனும் போ, உன் வேலை என்னன்னு கேட்டால் நீ வந்து மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லணும் அந்த விஷயத்துக்குன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மார்க்க மேதை முஆதிபுன் ஜபல் சஹாபி. அவர் சொன்னார், இஜ்லிஸ் பினா, எங்களை உட்கார வை. ஜலசன்னா உட்கார்ந்தான், இஜ்லிஸ்னா உட்காரு, அந்த பே வந்துருச்சுல, உட்கார வைன்ற அர்த்தமாயிரும். இஜ்லிஸ் பினா, எங்களை கொண்டுன்னு வருதில்ல, இந்த கொண்டுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த பே வந்துருச்சுன்னா இஜ்லிஸ் என்பது உட்காரு என்கிற அர்த்தம் வந்து உட்கார வையின்னு அர்த்தமாயிரும். அப்போ இஜ்லிஸ் பினா, எங்களை உட்கார வை, நூமின் சாத்தன், கொஞ்ச நேரம் ஈமான் கொள்ளுவோம், நூமின் நம்பிக்கை கொள்வோம், சாத்தன் ஒரு சற்று நேரம் நம்பிக்கை கொள்வோம், என்னை உட்கார வைங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு இடத்துல சபையில் உரை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, நம்மளை கொஞ்சம் உட்கார வைப்பா, கொஞ்சம் நேரத்துக்கு ஈமான் கொள்வோம் அப்படிங்கிறார். அப்போ ஏற்கனவே ஈமான் இருக்கத்தானே செஞ்சு இருந்துச்சு. அப்போ அந்த உரையை கேட்டவுடனே இன்னும் கொஞ்சம் ஈமான் வரும். அப்போ அந்த உரையை கேட்குற விஷயத்துக்கு தான் அவர் குறிப்பிடுறாரு, இஜ்லிஸ் பினா, எங்களை உட்கார வை, நூமின் சாத்தன், நூமினூன் இருக்கு, அந்த அமருக்கு பிறகு என்ன இருக்கும், சர்த்து மறைஞ்சிருக்குன்னு சொன்னோம்ல, இஜ்லிஸ் பினா, எங்களை உட்கார வை, அப்படி உட்கார வைத்தால் அந்த எல்லா அமருக்கு பிறகு என்ன இருக்கேன், ஒரு ஷர்த்து வந்தால் போனால்னு மறைஞ்சிருக்கும். அப்போ இஜ்லிஸ் பினா, எங்களை உட்கார வை. அப்போ இன் தஜ்லிஸ் பினா, எங்களை நீ உட்கார வைப்பாயானால் நூமின் சாத்தன், அந்த ஷர்த்து வந்ததுனால நூமினூன்னு வரல, நூமின் ஷர்த்து மறைஞ்சிருக்குல்ல, அதனால் நூமின் சாத்தன், சற்று நேரம் ஈமான் கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இதெல்லாம் சஹாபாக்கள் சொல்லலாம், ஆதாரமாக காட்டுறாரு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் காட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓ கால இப்னு மசூத், இப்னு மசூத் சொன்னார், அல் யக்கீனு, யக்கீன் என்பது அல் ஈமானு குல்லுஹு, முழுமையான ஈமானாகும். யக்கீன்கிறோம்ல, ஈமான்னு ஒன்று இருக்குது. யக்கீன்டா என்னன்னு கேட்டால் 100% ஈமான். அல் யக்கீனு, யக்கீன் என்பது, யக்கீன் என்றால் உறுதி, உறுதி என்பது அல் ஈமானு குல்லுஹு, ஈமான் முழுவதும் ஆகும் அப்படின்னு ஒரு ஈமானுக்கு வந்து முழுமை வந்து இருக்குது, முழுமை இல்லாதும் இருக்குன்ற ஒரு சஹாபாக்கள் என்ன செய்திருக்காங்க, அப்படி தான் புரிஞ்சிருக்கிறாங்கங்கிறத காட்டிருக்கிறார். ஒகால இப்னு உமர்,
இப்னு உமர் சொன்னார். இதெல்லாம் நமக்கு பெரிய தலீலாக இல்லாதனா நம்ம மேலோட்டம் வாசிட்டு போயிட்டுருக்குறோம். குர்ஆன் ஹதீஸ் இல்லை தானே, அவங்க பலருடைய சொற்களை போடுறார். கால இப்னு உமர் சொன்னார்கள், லா எபுலுகுல் அபுது, ஒரு அடியான் அடைய மாட்டான். பலகண்டா அடைகிறது, பலகண்டா ஒன்றை அடைவோம்ல, ஒரு பெற்றுக்கொள்வது, அதுக்கு பேர் பலக. அப்போ லா எபுலுகுல் அபுது, ஒரு அடியான் அடைந்து கொள்ள மாட்டான். ஹக்கீகத்த தக்குவா, தக்குவாவுடைய மெய்ப்பொருளை, மெய்யான தக்குவாவை. தக்குவா நம்மள்ட்ட இருக்குங்கிறோம், அது மெய்யான தக்குவான்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மெய்யான தக்குவாவை ஒருத்தன் அடைய முடியாது. ஹத்தா எதா மஹாக்க ஃபி சதுரி, சதுருன்னா உள்ளம், ஹாக்கன்னா உறுத்துறது, உள்ளத்தில் உறுத்தும்ல, உறுத்தல். ஹத்தா எதா வதான்னா விட்டு விட்டான்னு அர்த்தம். வதாவுடைய வருங்காலம் எதை உண்டு வரும், எவுத உண்டு வரும், எதை உண்டு ஆயிரும். ஹத்தா எதா, அவன் விடும் வரை, மா ஹாக்க, மாண்டா அல்லதி ஹாக்க ஃபி சதுரி, உள்ளத்தில் உறுத்துமே அந்த ஒன்றை விடும் வரை அவன் ஹக்கீகத்து தக்குவாவை அடைய முடியாது. ஒரு மனுஷன் பளிச்சுன்னு செய்கிற ஹராமை விட்டுறான், அதெல்லாம் தக்குவா. ஹராமாக இருக்கும், உறுத்தலாக இருக்க, நம்ம செய்கிற சரி மாதிரி தெரியல, அதை விட்டுறணும். அதையும் விட்டால் தான் தக்குவாங்கிறார். தக்குவாவுடைய இப்னுடைய கருத்து. லா எபுலுகுல் அபுது, ஒரு அடியான் அடைய மாட்டான். ஹக்கீகத்த தக்குவா, தக்குவாவுடைய மெய்த்தன்மையை, அதாவது உண்மையான தக்குவாவைன்னு வச்சுக்கிறங்க. உண்மையான இறையச்சத்தை ஒருத்தன் அடைய மாட்டான். ஹத்தா எதா, அவன் விட்டு விடும் வரை. எதை விடனே? மஹாக்க ஃபி சதுரி, உள்ளத்தில் உறுத்துகின்ற ஒன்றை. உள்ளத்தில் நமக்கு உறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, படிச்சுன ஆதாரம் இல்லை, ஆனால் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது, நம்ம செஞ்சுக்கூடாது, சரியா இல்லையா, செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உறுத்தல் வந்துச்சுன்னு சொன்னால் அது விட்டுற வேண்டியதான். அப்போ உறுத்தல் ஏற்படுத்தக்கூடியதை விட்டால் உனக்கு ஹக்கு உண்மையான தக்குவா இருக்குன்னு அர்த்தம். இல்லை பளிச்சுண்டு ஹராமுன்னு சொல்லப்பட்டது தான் நான் விடுவேன், உறுத்தல் ஒரு டவுட் வர்றதெல்லாம் விட மாட்டேன்ட்டு இருந்தால் தக்குவா இல்லை. இவருடைய கருத்து அது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒகால முஜாஹிதுன். சரி, இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வைங்களேன், இன்றைக்கி இது வரைக்கும் போதும். அப்போ இது வரைக்கும் அந்த இப்னு உமருடைய சொல் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னும் சில அறிஞர்களுடைய சொல்கிறனே அவர் என்ன செய்கிறாரு, அதில் கொண்டாந்து போட்டிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.